Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015. கோவை மாவட்டம் வால்பாறையில் கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட் என்ற கடன் வழங்கும் நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் நடுமலை எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட் நிறுவனத்தில் 85,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். சரஸ்வதி தவணை முறையில் வட்டியோடு கட்டி வந்த நிலையில் மீதி தொகையான 46,845 ரூபாயை 2023ஆம் ஆண்டில் செலுத்தி கணக்கை முடித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 6/10/2023 அன்று சரஸ்வதி 55,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாக கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் லிமிடெட் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சரஸ்வதியின் குடும்பத்தினர் நேரில் சென்று விசாரித்துள்ளனர். அதற்கு நிதி நிறுவனம் 2024ஆம் ஆண்டு சரஸ்வதி இறந்துவிட்டதாக போலி சான்று காட்டி கடன் 55,000 ரூபாய் இன்சூரன்ஸ் மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சரஸ்வதி உயிரோடு உள்ள நிலையில் இறந்துவிட்டதாக போலி சான்று தயாரித்து மோசடி செய்வதாக சரஸ்வதியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்னோட பேரு மெனோடா செல்வி. நாங்கள் வால்பாறையிலேருந்து வரோம். இவங்க எங்கள் அத்தை சரஸ்வதி. எங்கள் அத்தை கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் கூட்டாங்கிற வால்பாறை கம்பெனியில் 21 85,000 லோன் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் எங்களால் அது 15 நாளுக்கு ஒருக்கா கட்டுற குழு. எங்களால் அது கட்ட முடியலைங்காட்டியும் நாங்கள் மொத்தமாக போய் 46,800 சில்லரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். போன வருஷம் 6வது மாதம் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எந்த லோனுமே அங்கே நாங்கள் எடுக்கல. ஆனால் எங்கள் பேரில் அவங்க லோனு எங்களுடைய வித்தவுட் நாலேஜ்ல லோன் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. நீங்க 55,000 லோன் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பேர்ல 4,005 ரூபாய் இந்த மாதிரி ஓடி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. இதை போய் நாங்க ஃபர்தரா என்ன ஏதுன்னு நாங்க கேட்டோம். கேட்டதுக்கு யார் எடுத்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அவங்க எந்த பதிலுமே எது கொடுப்பதுனால லோன் எடுத்ததும் இல்லாம இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி போலியா ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி உள்ள கொடுத்து அதை ஓடிங்கிற இதுல போட்டு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா எஸ்பி ஆபீஸ்ல பேசலான்னு நாங்க எல்லாம் இப்ப வால்பாறையில இருந்து கிளம்பி வந்தோம். சரஸ்வதி கொடுத்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க போய் பணம் வாங்குறதுக்கு அது எப்படி கம்பெனி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்களா சரஸ்வதிங்க போ ஆமா அப்படின்னு சொன்னோம். அப்போ உங்க போட்டோ நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போட்டோ என்னைய போட்டோ எடுத்து ஆதாரம் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உயிரோட நான் இருக்கும்போது நான் செத்ததாக உங்களுக்கு கொடுத்தது யாரு அப்படிங்கும்போது நாங்கள் அதை கண்டுபிடிக்கத்தாமா உங்களை போட்டோ எடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு நான் எஸ்டேட்ல வேலை செய்யறேன். நான் செத்து போனதா இருந்தா என் பணமெல்லாம் திரும்ப வாங்க முடியாது. அதனால அது உண்மையே போய் எங்களுக்கு அந்த சர்டிபிகேட் திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டோம். தர்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தரல. மறுபடியும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு நேற்று போய் எங்கள் பாப்பா ரிப்போர்ட் பண்ணிச்சு. அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்க பண்றதை பண்ணி வந்துட்டாங்க. Study MBBS abroad in Russia, Georgia and Uzbekistan through Dr. Dreams, a dedicated service towards abroad education. For more details, contact 1800-270-1015.